அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமானது ஜெபம். நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளுவதற்கு ஜெபமே அடிப்படையாய் இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் நம்முடைய மனதிலே வைத்திருக்க வேண்டும். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவனற்ற வாழ்க்கை. சிந்தித்து பாருங்கள், நம்முடைய உறவினர்கள் நண்பர்களுடன் இறுக்கமான தொடர்புகளை நாங்கள் பேணிக் கொண்டிருக்கும் நாம் நமது தேவனோடு நாங்கள் கொண்டிருக்கும் உறவில் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய உறவினர் நண்பர்கள் அவர்களோடு பாருங்க விழித்திருந்து பேசிக்கொள்ள நாங்கள் எவ்வளவு வாஞ்சியாயிருக்கிறோம். நித்திரையே நமக்கு சில நேரங்களிலே வராது, அவர்களோடு நெடுநேரம் பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் நாம் தேவனோடு பேசுவதற்கு மாத்திரம் தூங்குகிறோம் அல்லவா? சிந்தித்து பாருங்க. அல்லது நித்திரை வருகிறது என்று சொல்லி நாங்கள் படுக்கைக்கு சீக்கிரமாய் போய்விடுகிறோம் அல்லவா? சிந்தித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆர்வம் காட்டுகிறோமா என்பதை இன்றைய நாளிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை வாசித்து நாங்கள் தியானிப்பதிலும் இன்னுமாக சபையிலே அவருடைய வார்த்தை, அதாவது அவர் உங்களுடனே பேசுகின்ற இந்த வார்த்தைக்கும் நாம் செவி மடுப்பதிலே, அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலே, நமக்கு அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதிலே ஆர்வமாய் இருப்பது என்பது அருமையானவர்களே நம்முடைய பரம தகப்பனுடைய அந்த சொல் கேட்கும் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. ஏன்? எங்களுடைய பரம பிதா, நம்முடைய பரம தகப்பன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகின்ற சூழ்நிலை, இதை நாம் கேட்கும் பொழுது அவருடைய இருதயம் மகிழுகிறது. அருமையானவர்களே, அதே வேளையிலே பாருங்கள், இரண்டாவதாக, நீங்கள் இந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அழைத்து கூப்பிட்டு ஜெபிப்பது என்பது நாம் பரமண்டலத்திலே இருக்கிற அந்த பிதாவோடு, நம்முடைய பரம தகப்பனோடு நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பேசுகிறோம் என்பதின் அடையாளமாகும். அருமையானவர்களே, உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தகப்பனுடைய புத்திமதிகளை தகப்பன் சொல்லுவதை பிள்ளைகள் கேட்காமல் நடக்கும் பொழுது நாம் பிறகு போய் அப்பா என்று கூப்பிட்டு நாம் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது அந்த தகப்பன் என்ன சொல்லுவார்? நான் சொல்லுறது ஒன்று நீ கேட்கிறாய் இல்லை, ஆகவே நீ இப்ப சொல்றதை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுவார். அப்படித்தானே? சிந்தித்து பாருங்க. நான் சொல்லுகிற புத்திமதிகளை உனக்கு கேட்க விருப்பம் இல்லை, இப்ப நீ உனக்கு தேவையானதை என்னிடத்திலே கேட்கும் பொழுது நான் எப்படி உனக்கு தர முடியும் என்று சொல்லி உங்களுடைய உலகத்தின் தகப்பன் கண்டித்துக் கொள்வார் அல்லவா, கண்டிப்பார் அல்லவா?
அப்படித்தான் அருமையானவர்களே, நம்முடைய பரமபிதா நம்மோடு பேசுவதை நாம் கேட்காமல் அல்லது கேட்பதிலே அசட்டையாய் இருந்து கொண்டு நாம் அவரிடத்திலே பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி கூப்பிட்டு ஜபிக்கும் பொழுது அவரும் என்ன செய்வார்? மகனே, மகளே, நான் சொல்லுற புத்தியை நீ கேட்கவில்லை, என்னுடைய ஆலோசனைகளை நீ கேட்கிறாய் இல்லை, ஆகவே உன்னுடைய விண்ணப்பத்தையும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுவார் அல்லவா? கவனியுங்க, இந்த முதலாவது காரியத்தை நீங்கள் செய்யாமல் இரண்டாவது காரியத்தை செய்வதனாலே எந்த பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத அருமையானவர்களே. தயவுசெய்து வாசியுங்க, நீதிமொழிகளிலே 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தயவுசெய்து வாசியுங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும், வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பாத்தீங்களா? பின்ன அவர் சொல்லுகிறதை கேட்காமல் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி சொன்னால் அது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் வாசியுங்க, ஓசியா புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்களாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை என் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அவைகளை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் என்று எவ்வளவு வேதனையோடு சொல்லுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சிந்தியுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் அருவருப்பானதா இல்லையா? நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பானதா இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. அவர் நம்மோடு பேசுவதை கேட்க நமக்கு விருப்பமில்லை, அல்லது நீர் பேசுகிறதை பேசும், நமக்கு வேலைகள் அதிகங்களுக்கு இருக்கிறது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோமா? ஆனால் நாம் அவருடன் பேசுவதை, அதாவது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமா? இது நியாயமா? சிந்தித்து பாருங்க. சரி, இப்பொழுது நம்முடைய ஜெபம் குறித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற காரியத்தை முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே 5 தொடக்கம் 7 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமேன். இவ்விதமாக கர்த்தர் கூறிவிட்டு நீங்கள் வசனம் 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்கள் என்று அவர் சுட்டி காட்டுகிறாரே, அவர்கள் யார்? ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரர். மாயக்காரர். ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? மனுஷர் காணும்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தை வெளிகளிலும் என்ன செய்கிறார்களாம்? ஜெபம் பண்ணுகிறார்களாம். எப்படி? மனுஷர் காணும்படி ஜெபிக்கிறார்களாம். இதை தேவன் ஒருபொழுதும் கேட்கவே மாட்டார். அவர்கள் மாயக்காரர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தூய்மையான ஜெபமானது வீணாய் போகக்கூடாது.
வீணாய் போகக்கூடாதபடிக்கு நம் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று அதன்படி கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க வேண்டும். எப்பொழுதும் பாருங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணும்படி நாங்கள் கட்டளை பெற்றிருக்கிற நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்றுதான் கட்டளை பெற்றிருக்கிறோம். கட்டளை பெற்றிருக்கிற நாம் அந்த பரலோக ராஜ்யத்தின் பலனை அடையத்தக்கதாக, பரலோக ராஜ்யத்தின் பலனை அடையத்தக்கதாக நாங்கள் தேவன் எதிர்பார்க்கிற விதமாக நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அவர் பிரியப்படுகிற விதமாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் பரலோகத்திலே இருந்து அருமையானவர்களே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் அல்லவா? ஜெபத்தின் மூலமாக பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற நாம் அதே வேளையிலே அருமையானவர்களே மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு ஆறுதலாக சொல்லிக் கொண்டு போகிறேன். நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு மற்றவர்களுக்காகவும் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பரலோகத்திலே இருந்து இறங்க பண்ணுகிறவர்களாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தனிப்பட்ட நிலையிலும் பரிசுத்த பிள்ளைகளுடனும் கூடி ஜெபிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் கூட பாருங்க தனிப்பட்ட முறையிலும் ஜெபம் செய்தார், சீசர்களோடும் கூட அவர் ஜெபம் செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதையும் கவனியுங்க, இன்றைக்கு பாருங்க ஆன்லைன் பிரேயர் என்று சொல்லி இன்றைக்கு கூடுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா, ஆன்லைன் பிரேயர். ஆகவே தயவு செய்து இவைகளிலே நீங்கள் ஒருபொழுதுமே கலந்து கொள்ளாதீங்க. ஆன்லைன் ஜெபம், ஆன்லைன் பிரேயர் ஐக்கியங்கள் தேவனுடைய வழி அல்ல. அருமையானவர்களே, பாருங்கள், ஒரு காலத்திலே கொரோனா என்ற ஒரு வியாதி பரவியது. இந்த கொரோனா தொற்று எங்கும் பரவி இருந்த காலத்திலே ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்க முடியாத நிலை, ஒருவரோடு ஒருவர் கூடி நிற்க முடியாத ஒரு நிர்பாக்கியமான நிலை. இந்த காலத்திலே சபைகள் தங்கள் விசுவாச பிள்ளைகளோடு தொடர்பு கொள்ளவும், அவர்களுடன் கூடி ஜெபிக்கவும், அவர்களை பலப்படுத்தவும், தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கவும் இந்த ஆன்லைன் சேவையை பயன்படுத்தினார்கள். அது அவசியமாகவும் இருந்தது அந்த நேரத்திலே. ஆனால் அருமையானவர்களே, இப்பொழுது அதை பயன்படுத்துகிறதை நாம் காணுகிறோம் அல்லவா? இதுதான் தவறான பாதை என்று சொல்லுகிறோம். இது தேவனுடைய வழி அல்ல, இது தேவனுடைய வழியும் அல்ல, இது அவருடைய ஒழுங்கும் அல்ல என்ற ஆலோசனையை உங்களுக்கு நான் இந்த இடத்தை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது குறித்து இன்றைக்கு நாம் பேசவில்லை. இதை குறித்து இன்றைக்கு பேசுவது கர்த்தர் இன்றைய நாளிலும் தரவில்லை. ஆகவே நாம் இதை குறித்து ஒரு ஷார்ட் மெசேஜ் ஒன்று நான் விரைவில் நான் உங்களுக்கு வெளிவிடுறேன், கேளுங்க. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விடயத்துக்கு வருவோம். நாம் ஜெபம் பண்ணும் போது அதை தேவன் கேட்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் கூப்பிட்டு ஜெபிக்கிறார்களே, கூப்பிடுகிறார்களே, அதற்கு எங்கள் தேவனுடைய செவி எப்பொழுதும் திறந்திருக்கிறது. தனிப்பட்ட ஜெபமாயும் இருக்கலாம், பரிசுத்த பிள்ளைகளாய் கூடி நின்ற ஜெபமாயும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மனுஷர் முன்பாக நின்று ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாக இன்றைக்கு மனுஷர் முன்பாக நின்று இன்றைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது 99% அருமையானவர்களே அந்த நோக்கம் பிழையாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது?
பாருங்கள், அதாவது மனுஷர் முன்பாக செய்கிற அந்த ஜெபத்திலே ஒரு தவறுகள் ஏற்படுகின்றது. அதாவது தங்கள் ஜெபத்தை மனுஷர் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வகை, ஜனங்கள் தங்கள் ஜெபத்தை கேட்டு தங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி இன்னொருவர் நினைப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்க, இன்றைக்கு ஜெபம் பண்ணி முடிந்த உடனே சிலர் சொல்லுவார்கள், வந்து பாருங்க, நன்றாக ஆவியில நிரம்பி ஜபிச்சிங்க சிஸ்டர், ஆவியில நிரம்பி ஜபிச்சிங்க பிரதர் என்று சொல்லுவார்கள் அல்லவா. இவைகளை கேட்பது அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு விருப்பம் உண்டு. அடுத்தது பாருங்க, உங்களுடைய ஜெபத்தை கேட்க கேட்க ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கினார், அந்த மாதிரி வந்து இறங்கினார் சிஸ்டர், அந்த மாதிரி வந்து இறங்கினார் பிரதர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சொல்ல வேண்டுமென்ற அந்த சிந்தனை உடையவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், அழகாக ஜெபிக்கிறோம், அதற்காக அழகாக ஜெபிக்கிறோம். அருமையானவர்களே, தவறு, தவறான வழி. இன்னுமாக கவனியுங்க, இந்த காலத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள். இன்றைக்கு ஜெபம் செய்யும் பொழுது பாருங்கள், அந்த ஜெபத்தை வீடியோ எடுக்கிறார்கள். அதற்காக அழகான முறையில் என்ன செய்கிறார்கள், ஜெபமும் இருக்கும். ஏனென்றால் வீடியோ எடுக்கிறார்கள். வீடியோ எடுத்து அவர்கள் எடுப்பதினாலே நாங்கள் அழகாக ஜெபிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை குறையாக கூறுவதாக நீங்கள் எண்ணக்கூடாது. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி எண்ணக்கூடாது. ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் உண்மை. அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவிலே என்ன செய்கிறார்கள், ஜெபிக்கலாம், இந்த ஜெபங்களை என்ன செய்கிறார்கள், சோசியல் மீடியாவிலே போடுகின்றார்கள், மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்று. இன்னும் சோசியல் மீடியாவிலே பாருங்கள், ஜெபிக்கலாம் வாங்க என்று சொல்லி அழைப்புகள் அழைக்கின்ற ஒருவர் கூட இந்த ஜெப கூடுகையை நடத்தி கொண்டிருந்ததை நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். நீங்களும் கூட இதை பார்த்திருப்பீர்கள் நிச்சயமாக. அப்பொழுது அந்த ஜெப கூடுகையை நடத்தும் அந்த மனிதன் ஜனங்களுக்கு முன்பாக அவர் முகம் குப்புற விழுந்து அவர் என்ன செய்கிறார், விழுந்து ஜெபிக்கிறதாக வீடியோ அங்கே போடப்படுகின்றது. அந்த நேரத்திலே அந்த ஜெபித்துக் கொண்டிருந்தவர் என்ன செய்கிறார், சிறிது நேரத்திலே விழுந்திருந்தபடியிலேயே எழும்பி ஜனங்கள் சத்தமிட்டு ஜெபிப்பதை அவர்கள் எல்லாரும் சுத்தி அவர் பார்த்துவிட்டு மீண்டும் அவர் என்ன செய்கிறார், அவர் மீண்டுமாக படுத்திருந்து குப்பற விழுந்து அழுது ஜெபிக்கிறாராம். அருமையானவர்களே, அவர் ஜனங்கள் எல்லாரும் தான் ஜெபிக்கிறதை பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்பதற்காக அவர் பார்த்திருக்கலாம், அல்லது தான் விழுந்து கிடந்து ஜெபிப்பதை நன்றாக வீடியோ எடுக்கிறார்கள், இதை போட போகிறார்கள் என்று சொல்லியும் அவர் பார்த்து அதன்படி அவர் நடந்திருக்கலாம். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. ஆகவே மீண்டுமாக அருமையானவர்களே, உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்டவர்களை குறித்து கர்த்தர் இயேசு சுட்டி காட்டியது இதுதான். மாயக்காரர். இயேசு சொன்னார், இந்த மாயக்காரரை போல நீங்கள் செய்யாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்றார். இவ்விதமாக ஜெபிக்கின்ற ஜெபங்களை கர்த்தர் ஒரு பொழுதுமே கேட்க மாட்டார். இப்படிப்பட்ட இந்த ஜெபங்கள் பரலோகம் சென்று அடைவதில்லை. அருமையானவர்களே, இதுதான் சத்தியம். ஆகவே நாம் இப்பொழுது கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஜெப வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து தவறுகள் இருக்குமாயின் திருந்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கே இருந்து ஜெபம் பண்ணினாலும் அது நம்முடைய பரம பிதாவுக்கு மாத்திரமே அவரோடு தொடர்பு கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய பரம பிதாவுக்கு நமக்குமே அந்த தொடர்பு இருக்க வேண்டும்.
உங்களுடைய பரம தகப்பனுக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் தான் அந்த தொடர்பு இருக்க வேண்டும். அவர் ஒருவர் தான் எங்களுடைய விண்ணப்பங்களை காண்கிறவராய் கேட்கிறவராய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் ஜெபம் செய்வதை வீடியோ எடுப்பதும் சோஷியல் மீடியாவிலே அங்கே வெளியிடுவதும் அது மகா தவறு. பொதுவாக நாம் நம்முடைய சபையிலே கூட ஜெபம் செய்யும் பொழுது நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது என்று நாம் ஆரம்ப காலத்திலே இருந்து நான் சொல்லி வந்திருக்கிறேன். அவ்விதமான ஜெபங்களை வீடியோக்கள் எடுத்து அங்கே மீடியாக்களிலே போடக்கூடாது. கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அவ்விதமான இடங்களிலே நாம் அந்த இடங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த இடங்களிலே எங்களுடைய ஜெபங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது. நாம் தேவனோடு இருக்கிற அந்த நல்ல உறவை நாங்கள் உடைத்து விடக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சபையுடன் அல்லது தனிமையிலே தேவனோடு உறவாடுகிற சந்தர்ப்பங்களை நாம் எப்பொழுதும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தடவை ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையை நான் பார்க்க நேரிட்டது. அங்கே அந்த கிறிஸ்தவ பத்திரிகையிலே அங்கே போடப்பட்டிருந்த ஒரு படம். அது எப்படி என்றால், அந்த சுவிசேஷகர், அந்த பத்திரிகையை எழுதுகின்ற சுவிசேஷகர், அவர் தன்னுடைய பத்திரிகையிலே ஒரு படம் ஒன்று போட்டிருந்தது. அதாவது ஒரு அறைக்குள்ளே அவர் முழங்கால் இட்டபடி தன்னுடைய ஒரு கையிலே பைபிளையும் மறுகையையும் விரித்தபடியிலே இருகையையும் விரித்தபடியிலே அவர் ஜெபம் செய்வது போன்ற ஒரு படம். அதற்கு கீழே ஒரு குறிப்பு போடப்பட்டிருந்தது, உங்களுக்காக உங்கள் சகோதரன் உபவாசத்தோடு பாரப்பட்டு ஜெபிக்கின்ற காட்சி என்று விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, கர்த்தருடைய பார்வையிலே மாயக்காரர். இது எப்படி உங்களுக்கு தோன்றுகிறது? சிந்தித்து பாருங்க. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் வளர்ந்தவர்கள் என்று உங்களுக்கு என்று எண்ணி நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். இது கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தவறி போகக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். அநேக ஊழியர்கள் தவறி போகக்கூடிய காலம் இந்த காலம். ஆகவே வேதத்தின் வசனத்திலே நாம் எப்பொழுது நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாயக்காரரை போல நீங்கள் செய்யாதிருங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சுய மகிமையை ஒரு பொழுதும் தேடக்கூடாது. தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேட வேண்டும். மனுஷரால் வருகின்ற மகிமையை நாம் எதிர்பார்க்க கூடாது. அருமையானவர்களே, இன்னுமாய் நம்முடைய கர்த்தர் இயேசுவே இப்படி கட்டளையிட்டிருக்கிறாரே, ஆகவே அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் சிலர் பாருங்க, ஜெபங்களை காசுக்கு விற்கிறாங்க. அருமையானவர்களே, இவ்வளவு காணிக்கை தந்தால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். இவ்விதமாக இந்த காலத்திலே ஜெபங்களை விற்கிறார்கள். காசு கொடுத்து அதை வாங்குகிறார்கள், ஜெபங்களை வாங்குகிறார்கள். எச்சரிக்கையாயிருங்க, நீங்க தவறி போய்விடக் கூடாது. அந்த ஜெபங்களுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அருமையானவர்களே, இன்னும் சிலர் பாருங்கள், சோஷியல் மீடியாவிலே ஜெபிப்பதை இன்றைக்கு பக்தி பரவசத்தோடு அமர்ந்திருந்து கேட்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக பிதாவுக்கும் இந்த வகை ஜெபங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அருமையானவர்களே, ஆகவே அவ்விதமான மீடியாக்களுக்கு முன்னாலே நீங்கள் இருந்து ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிறோம் என்று கலந்து கொள்ளாதீங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படியாயில் அந்த ஜெபங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்கிறதே என்று கூட சிலர் சொல்லலாம். நமக்கு பதில் கிடைக்கிறதே என்று சொல்லி சாட்சி கூறலாம். கவனியுங்க, அதையும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். தேவனுக்கும்
ஜெபிக்கும் அந்த மனிதனுக்கும் எந்த தொடரும் இல்லை அருமையானவர்களே. ஆனால் பதில் கிடைக்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆகவே அது பதில் கிடைக்குமா என்று சொல்லி உங்கள் கேள்விக்கு நான் சொல்லுகிறேன், ஆம், பதில் கிடைக்கும். எப்படி? இப்பொழுது வாசிப்போம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சொன்ன வழியில் அல்லாமல் வேறு வழியிலே ஜெபம் பண்ணுகின்ற இடத்திலும் ஜெபம் கேட்கின்ற இடத்திலும் ஜெபிக்கும் இடத்திலும் அற்புதங்கள் நடைபெறுகின்றதா? தெளிவாக வேதம் சொல்லுகிறது, அது அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். தேவனுடைய பிள்ளைகளே, குறுக்கு வழியிலே இந்த பிசாசின் ஆவிகளுடைய வலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கி விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் உங்களுடைய சபைகளிலே கூட இவ்விதமாக நடக்கும் என்றால், அருமையானவர்களே, மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். மாயக்காரர் மூலமாக வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறோம். அடுத்ததாக அருமையானவர்களே, நாம் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி கொண்டு தனிமையிலே இருந்து ஜெபி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆம் அருமையானவர்களே, தடைகள் இல்லாமல், எந்த ஒரு தடைகளும் வராமல், எந்த ஒரு உலகத்தின் சத்தமும் கேட்காமல் தனிமையிலே பரமபிதாவை நோக்கி உறவாட ஒரு அருமையான சூழ்நிலை தான் அருமையானவர்களே. ஆனாலும் இதன் மூலமாக இன்னொரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ண அமரும் பொழுது அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தின் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் கதவுகள் எங்கெங்கே திறந்திருக்கிறதோ அது எல்லாம் பூட்டப்பட வேண்டும் அருமையானவர்களே. அப்படி பூட்டப்படாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அநேக எண்ணங்கள் நம்மிடத்திலே வரும், ஜெபம் செய்கிற நேரத்திலே வரும், பல அலுவல்கள் எல்லாமே நம்முடைய இருதயத்திலே வரும், சில காரியங்கள் நம்முடைய சிந்தைகளை ஆட்கொள்ளும் அருமையானவர்களே. அப்படியாக ஆட்கொண்டு அந்த ஜெபங்களை சிதற பண்ணும் அருமையானவர்களே. இது தேவனுடைய உரையாடலை துண்டித்துவிடும். எச்சரிக்கையாயிருங்க. வேதம் சொல்லுகிற என்ன தெரியுமா? சிதறடிக்கிறவனாகிய பிசாசு உட்பிரவேசித்து அந்த ஜெபத்தை சிதறடித்து விடாதபடிக்கு இருதயத்தின் கதவுகளை பூட்டுவதிலே நீங்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்க. ஏன் உங்களுடைய அனுபவம், எங்களுடைய அனுபவங்களிலேயே கூட இது நடக்கிறதான் செய்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகின்றார், கர்த்தர் பேசுகிறார், மகனே மகளே, உன்னுடைய இருதயத்தின் கதவை பூட்டிக்கொள். சிதறடிக்கிறவன் சிதறடிக்க அவன் ஆயத்தமாயிருக்கிறான். ஆகவே நீ நானும் உறவாடுகிற அந்த நேரம் யாருமே குறுக்கிடக்கூடாது. பிசாசு நானும் நீயும் உறவாடுகிற நேரத்தை பிசாசு விரும்புவதில்லை. ஆகவே அவன் அதை சிதறடிக்க விரும்புகிறான். ஆகவே மகனே மகளே, உன் இருதய கதவுகளை பூட்டிக்கொள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெப வேளையிலே எந்த ஒரு வல்லமையும் குறுக்கிடாதபடிக்கு கதவை பூட்ட வேண்டும். தேவ சமூகத்திலே பரிபூர்ணமான ஒரு ஆனந்தமும் இன்னுமாக அவருடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி சங்கீதம் 16:11 நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? ஆம் அருமையான கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிரயாணம் பண்ணும் பொழுது
ஏன் அலுவல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நாம் ஜெபிக்கலாம் அல்லவா? நிச்சயமாக எனக்கு வேலை ஜெபிக்க டைம் இல்லை என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் வேலைகள் செய்யும் பொழுதும் நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் படுத்திருக்கும் பொழுது கூட ஜெபிக்கலாம். நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது கூட நீங்கள் ஜெபிக்கலாம். அருமையானவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது, அருமையானவர்களே, சிறைச்சாலையிலே இருக்கிற வேதனைகளை, தாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற வேதனைகளை எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை பாடி துதித்தார்கள், தேவனுடைய பெரிதான செயலையும் கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் தானே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கவும் அதற்கு பதில் தரவும் அவர் என்ன செய்கிறார்? எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார், எப்பொழுதும். ஆகவே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது மனுஷர் காண வேண்டும் என்றும், மனுஷர்கள் நம்மை புகழ வேண்டும் என்றும், அவர்கள் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றும் அந்த நோக்கத்தை நாங்கள் விட்டு விடுவோம். அந்த நோக்கத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும். அருமையானவர்களே, தேவன் காணும்படியே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கவனமாயிருப்போம். ஆகவே நாம் ஜெபிக்கும் போது நாம் ஜெபிப்பதை போட்டோ எடுக்க வேண்டும், போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்த வேண்டும், அடுத்த வீடியோ எடுக்க வேண்டும். இவ்விதமான எண்ணத்திலிருந்து தயவு செய்து விடுதலையாகுங்க, விடுதலை பெற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவனோடு உறவாட அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஜெபிப்பதை வீடியோ எடுப்பதும் அதை சோசியல் மீடியாவிலே போட்டு வெளியிட வேண்டும் என்ற அந்த சிந்தை வேண்டாம் எங்களுக்கு. இந்த காலத்திலே அது பெருகி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி சோசியல் மீடியாக்களிலே காட்சி அளிக்கும் மாயக்காரரின் ஜெபங்களை நிராகரிக்க வேண்டும். அருமையானவர்களை, நீங்கள் அது தேவனுக்கு பிரியமில்லை. நீங்கள் உங்கள் ஜெபத்தின் மூலமாக எங்கள் தேவன் தம்முடன் நெருங்கிய ஐக்கியத்தை கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் தம்மோடு நீங்களும் நானும் ஐக்கியப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலங்களிலே பெருகி வரும் மாயமான ஜெப வாழ்க்கைகளிலே இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். மாயக்காரருடைய ஐக்கியங்களில் இருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும். உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள், தேவனோடு நெருங்கி வாழ பழகுங்கள், தேவனோடு தனித்திருக்க பழகுங்கள். அருமையானவரே, உங்களுக்கு எந்த ஒரு செற்ப நேரம் கிடைத்தாலும் அதை தேவனோடு நீங்கள் உறவாடுகிற ஒரு நேரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய பரம பிதாவோடு உறவாடி மகளும் பாக்கியவான்களாக நாம் அனைவரும் காணப்படுவோம். அவரை துதித்து பாடி ஜெபத்துடன் அவருடன் உறவாடுவது எவ்வளவு ஒரு இன்பமான பாக்கியம் பாருங்க, எவ்வளவு ஒரு இனிமையான பாக்கியம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதிலளிக்க எவ்வளவு வாஞ்சியோடு இருக்கிறார் நீங்கள் அறிவீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோடு எழுந்து நின்று நீங்கள் எல்லோரும் நீங்க பாடுங்க, எல்லோரும் சேர்ந்து பாடுங்க. துதி தேடும் போதெல்லாம் தேவ கிருபை பெருகிடுதே, மகிழ்ந்திடும் போதெல்லாம் தேவ மகிமை விளங்கிடுதே. துதி தேடும் போதெல்லாம் தேவ கிருபை பெருகிடுதே, மகிழ்ந்திடும் போதெல்லாம் தேவ மகிமை விளங்கிடுதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவாதி தேவனுக்கே துதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தேவாதி தேவனுக்கே துதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. துதி தேடும் போதெல்லாம் தேவ
கிருபையை பெருகிடுதே. மகிழ்ந்திடும் போதெல்லாம் தேவ மகிமையை விளங்கிடுதே. எரிகோ கோட்டை தகர்ந்திட வேண்டும், தடைகள் உடைந்திட வேண்டும். எரிகோ கோட்டை தகர்ந்திட வேண்டும், தடைகள் உடைந்திட மோதும் தீர்க்கம் சொந்தமாகிட மோதும் தீர்க்கம் சொந்தமாகிட துதித்திடும் போதெல்லாம் தேவ கிருபையை பெருகிடுதே. மகிழ்ந்திடும் போதெல்லாம் தேவ மகிமையை விளங்கிடுதே. தேசமெங்கும் சுவிசேஷ சுடரொளி வீசிட துதித்திடும் போதெல்லாம் தேவ கிருபையை பெருகிடுதே. மகிழ்ந்திடும் போதெல்லாம் தேவ மகிமையை விளங்கிடுதே. எல்லா இடமும் ஒன்றாக வேண்டும், இயேசுவின் நாமத்தை உயர்த்திட வேண்டும். எல்லா இடமும் ஒன்றாக வேண்டும், இயேசுவின் நாமத்தை உயர்த்திட வேண்டும். ஆவியில் நல்கு உள்ளத்திலிருந்து ஊற்றப்பட வேண்டும். ஆவியில் நல்கு உள்ளத்திலிருந்து ஊற்றப்பட வேண்டும். துதித்திடும் போதெல்லாம் தேவ கிருபையை பெருகிடுதே. மகிழ்ந்திடும் போதெல்லாம் தேவ மகிமையை விளங்கிடுதே.